வெல்கம் டு ராம்நாத் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ராம்நாத் ரெசிபீஸில் அவியல் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய காய்கறிகள் சேர்த்து கேரளா ஸ்டைலில் அவியல் செஞ்சுருக்கேன். இப்போ முருங்கைக்காய் மட்டும் வச்சு அவியல் செய்ய போகிறோம். இப்போ இந்த முருங்கைக்காய் அவியல் எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. அவியல் செய்ய 2 பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நார்மல் சைஸ்னால் 4 முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்காயை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் நார்மல் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது இந்த மாதிரி வர்ற நாரை உரித்து எடுத்துக்கணும். இப்போ முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் கட் பண்ண முருங்கைக்காயை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் சேர்த்த பின்னாடி இது கூடவே 2 பச்சை மிளகாய், முருங்கைக்காய் கேஸுங்கிறதுனால 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, அவியலுக்கு தேவையான உப்பு, இந்த காயை வேக வச்சு எடுக்கிறதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்ட பின்னாடி இந்த காயை ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த காய் வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 3 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், 1 கரண்டி சீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும். இப்போ முருங்கைக்காயில் சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சு. மசாலாவையும் முருங்கைக்காய் கூட நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்ட பின்னாடி 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யுங்க. இப்போ இந்த காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா காய் கூட நல்லா செட் ஆகி இருக்கும். காய் நல்லா வெந்து வந்திருக்கும். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக 2 மேஜைக்கரண்டி தயிர் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும். நமக்கு சூப்பரான டேஸ்டியான நல்ல வாசனையான முருங்கைக்காய் அவியல் ரெடி. இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரமாக இருக்குமேன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் கூட காரம் இருக்காது. இந்த ஹெல்த்தியான முருங்கைக்காய் அவியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாத் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.